இல்லைடா அங்கேருந்து நிறைஞ்சி அங்கே போகணுங்க. இந்த பைப்பை உடச்சி கொஞ்சம் கீழே தள்ளி வைக்கணும். இந்த பைப்பை அப்படி நல்லா கரைச்சிக்கோ. கூம்பு கணக்காக கட்டிடு. சூப்பராகிட்டு அங்கே உள்ளது அப்படியே அங்கே நின்று இந்த பைப்பை எடுத்துட்டு கொஞ்சம் கீழே தள்ளி வைக்கணும்டா இந்த பைப்பை. சரி, இது முடிஞ்சிட்டு இன்னைக்கு. இந்த கம்பத்தூரடி செடி உடஞ்சிடாமடா. இந்த கம்பு எடு. அந்த கம்பை எடு. இங்கே கொண்டா முடிஞ்சிட்டுலாம் கொண்டா. இந்த கம்பை எடுத்துரு, மட்டை கம்பை எடுத்துரு. செடி ஒடிஞ்சிடும். என்னத்தையா பூ இருந்தாலும் சாமிக்காக பூ கட்டி வைக்கணும். பூ அந்த செடியும் எடுத்துருடா. நெறி செடி மேலே கிடக்குடா, எடு. இந்த கம்பையை எடுத்துரு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடு. முடிஞ்சிட்டுலாம் இங்கே இடம் விட வேண்டாம்ல. இந்த செடி தண்ணி நிறைஞ்சி அங்கே போய் அதுக்கு மேலே வந்துச்சாலும் இங்கே வந்துட்டு போகுது. என்ன திண்டு வழியே வந்துட்டு போட்டுங்க. அப்போ அதை ஒட்டி கட்டிடும் அங்கே வரைக்கும். ஒரே அளவு கட்டிடுறேன். அந்த கேப் இருக்கிற அதில் கொஞ்சம் சாந்து போடு. இல்லையோ அதுலேயும் கொஞ்சம் போட்டு பூசிடு. சாந்து இருக்காட்டா இல்லையோ? கேப்பு கேட்போம். சாந்து போட்டு தான் போகணும். இருந்தால் லேசாக போட்டு விட்டுரு. கொஞ்சம் இதை பூசணுமோ, இது பூச வேணுமோ சாந்து. இது நிறைஞ்சிட்டா போதுமா இதுக்கு? சரி. காணலாம். இதை நிறைச்சிட்டு நாளைக்கு அதை போட்டுக்கலாம். இருக்குன்னு அதை போட்டு விட்ரு. கம்பு வச்சு அளந்து பார்த்தியா? அந்த அளவு இங்கே வந்துட்டா? அங்கே உள்ள அளவு இங்கே வந்துட்டாப்பா. அப்படி மேலே தேய்ச்சி விட்ரு. அழகாக இருக்கணும் பார்க்க. காணலாம் ஒரு கோடு போட்டு நாளைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். காணலாம் அந்த ஓரத்தில் ஒரு பாம்பு கணக்காக போட்டுடா. நாளைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். சாந்த காணாது. பாம்பு கணக்கு கோடு போட்டு அங்கே மட்டும் கோடு போடு. அங்கே மட்டும் லேசாக கோடு போட்டு விட்டு நாளைக்கு போட்டுக்கலாம். ஓரத்தில் கிடக்க சாந்து கிடக்காடா. ஓரத்தில் சாந்து வந்து இருந்தால் எடுத்து அப்படியே போட்டு இன்னும் அதையும் கொஞ்சம் லேசாக தேய்ச்சி விடு. இன்னும் இந்த ஓரம் இன்னங்கன்னு ஏதோ சாந்து இருக்கு கணக்கு இருக்கு. இங்கே இந்த சைடு அங்கே கிழக்க இன்னும் மேடு கணக்காக இருக்கடா ஐயா. கொஞ்சம் வடக்க என்ன ஏதோ ஒரு துண்டு கணக்காக இருக்குது. அது இல்லை, அங்கே வடக்க. அது அங்கே தான் கீழே இருந்து தேய்ச்சி விடு. மேலே ஒன்றும் தெரியல. உன் கண்ணுக்கு நேராக ஒரு துண்டு கணக்காக கிடக்கு போது. அது இல்லைடா. அது என்ன சாந்து அங்கே. அதான் போயிட்டு அசிங்கமாக தான் இருக்குங்க பாரு. சரி போதும். இந்த ஓரத்தில் கொஞ்சம் போடணும்டா. இந்த ஓரத்தில் அந்த ஓரத்தில் கொஞ்சம் போடணும் இன்னும். அப்போ அதில் கொஞ்சம் அந்த இது பாம்பு கணக்காக போட்டு விடு. அப்படி நல்லா தேய்ச்சி விட்றாத. அப்படி கீழே தேய்ச்சி விட்றேன்டா. அப்படி அந்த கம்பு அங்கே எடுத்து போடு. செடி பிஞ்சிடாம. செடி பிஞ்சாமல் இருக்கா? சரி போதும். சூப்பராக பண்ணிட்டேன். அது அப்படி கீழே தேய்ச்சி விட்டுருடா சாந்த. அல்லது அந்த ஓரத்தில் போட்டுறேன். நிறையா இருந்தால் அள்ளி அங்கே போட்டுரு. ஏன் வேஸ்ட் ஆகுது? நிறையா இருந்தா அப்போ அந்த சைடு போட்டு இதை வேலையை முடிச்சிரு. போதும். சிமெண்டை கொண்டு வேஸ்ட்டாக அங்கே கொண்டு தள்ளு. ஓரளவுக்கு போதும். தண்ணி நின்று குடிச்சுக்கிடுங்க மழை வந்தால். You have to make it into 3 parts. You have to self-accommodative, associative. You have to make it, and in between is the cement and this
We have to take it 150 and it M's and 50 using the small soil cutter and so 200 we have to make it 150. Here this M's and this Saral and 50 there is M's. Make it a 50, 50, 200. Then we have to make it a 4, 3 by 4, 4. So this aluminum cell of this mix it, then we have to make it like this. It is small pipe also whenever water is comes from that side, so it will through this pipe it close the small pipe used to keep it like this. இது வந்து 150 போடணும். அந்த மண்ணூற்றி வச்சு அது வந்து 50 போட்டு 200 போட்டாச்சு. இது 4 சட்டி காய்ச்சிட்டு இது போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதே போல் அப்படி கட்டி விட்டோம்னா தண்ணி நின்றுக்கிறோம். இது வந்து வாட்டர் சேவியர்னாக்கா ஸோ ஸோ தடையை பிரிக்கணும். காம்படேட்டிவாக இருக்கணும். அசோசியேட்டிவ் 3 parts should be same to make it self competitive, associative and we are having make it like this 3 parts and on this after that there also we can do the morning we have to do so that to fill the graph and the inside out and then we have to do the other side by side this work also will be completed. அதாவது இது கற்கிறது செல்ஃப் உல்டா ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது சேர்த்து என்ன தேய்கை இதோ எதிலே வச்சிருதியா என்ன இது ஒரு சேமக்கிழங்கு உன் கால்கிட்ட வைக்கடா நெரு இந்தா என்ன நான் போட்டேன் அந்த இடத்துல வச்சிரு ஆனால் உளுந்த இடத்துல அங்கனே வச்சிரு அது ஊடு இப்படி வேணும் அங்கே வச்சிரு போதுமா இன்னும் கொஞ்சம் போடணுமா அங்கே கிழக்க போடணும் அதில் மட்டும் கோடு போட்டுறேன் நான் அந்த சாந்தை வச்சே போட்டுறேன்டா அதே வேஸ்ட் ஆகுது செடி பிஞ்சிடாம ஒரு காலுக்குள்ளே செடி விழுதுடா செடியை மிதிக்காது நாளைக்கு இதை கெட்டிட்டு தான் நம்ம செடியை வைக்கணும் கெட்டிட்டு தான் செடியை வைக்கணுங்க செடியை வச்சா பீதில்ல எனக்கு ஃப்ரீயாக கட்ட முடியலை நாளைக்கு இது கெட்டிட்டு செடியை வைப்போம்டா அதான் நல்ல ஐடியா முதல்ல செடியை வச்சுன்னா காலுக்குள்ளே போகுது ஸோ ஏட்டு மேய்க்கிறதுன்னு ஏட்டுக்கு இப்போ பிளான்ஸ் அண்ட் பிஃபோர் தட் வே கெப்ட் பிளான்ட் ஸோ இது டேமேஜஸ் அதாவது கெட்டிட்டு வச்சா தான் நல்லது ஃபஸ்ட்டு வச்சா செடி மிஞ்சிங்க காலுக்குள்ளே போட்டு மிஞ்சுது நல்லா இந்த ஒரு கம்பு குத்தி வச்சுருக்கோம் ஸ்ட்ரைட்டாக வர நல்லா ஒரு சுத்தியரை வச்சு அது அது மாதிரி வேட்டு பீட்டிட்டு இது ஸ்ட்ராங்